அதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பாடுகிற எங்களை, வாசிக்கிற மியூசிக் டீம், பாடுகிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. உம்முடைய வார்த்தை கவனிக்க உதவி செய்யுங்க. இந்த முகாமிலே நல்ல தீர்மானத்தோடு வீடுகளுக்கு செல்ல உதவி செய்யும். நாட்கள் கடைசியா இருக்கிறது ஆண்டவரே. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை ஜனங்களை விட்டு எடுத்து போட்டு உமக்கு பிரியமாய் மாற்றுங்க ஆண்டவரே. இவர்கள் குடும்பங்களிலே உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் செய்கிற பிள்ளைகள் இருந்தால் அவர்களை ரட்சிப்பீராக. வந்திருக்கிற குடும்பத்தாரை, இவளுடைய குடும்பத்தாரை எல்லாம் ரட்சிப்பீராக. இந்த காணிக்கை கொடுத்த ஜனங்களுடைய ஜெப குறிப்புகளுக்கு கர்த்தர் பதில் கொடுங்க, பதில் கொடுங்க ஆண்டவரே, பதில் கொடுங்க. ஹல்லேலூயா. அடுத்த முறை நாங்கள் பார்க்கும்போது நாங்கள் காணிக்கையோடு ஜெப குறிப்பு கொடுத்தோம், கர்த்தர் அதை நிறைவேற்றினார்னு சொல்லும்படியா கிருபை செய்யுங்க. இரக்கம் பாராட்டு, தயவு பாராட்டு. ஒவ்வொருடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் இயேசுவின் அதிகாரம் உள்ள நாமத்தில் உயிர்ப்பிக்கப்படுவதாக, உயிர்ப்பிக்கப்படுவதாக. எல்லா சோர்வான சூழ்நிலைகள், இடரலான எண்ணங்கள் இயேசுவின் அதிகாரம் உள்ள நாமத்திலே மறையும்படி கட்டளையிடுகிறேன். ஓ கர்த்தருடைய ஆவியானவர் மகிமைப்படுவீராக. இயேசு ரட்சகன் நாமத்தில் கேட்கிற மகள் ஜீவிக்கிற பரம தகப்பனே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். ஹல்லேலூயா. ஒரு நாள் காலை எழுந்த உடனே அதை சொல்லுங்கள், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை. நான் ஒவ்வொரு நாளும் காலை எழுந்தவுடன் நான் சொல்லிடுவேன், ஒரு 15 நிமிஷத்துக்கு கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை. அந்த நாள் முழுவதும் நன்மையாலே தேவன் நிரப்புவார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம், அல்லேலூயா. இன்னைக்கு காலையில் ஒரு சாட்சி நம்ம கேட்டோங்களே, தம்பி நிதி சொன்னாரு. என்னது? அவ்வளவு ஸ்தோத்திரம், ஒரு நாளைக்கு 1000 ஸ்தோத்திரம் சொல்லுவார், 10,000 ஸ்தோத்திரம் எழுதுவார். அது கேட்டீங்கல்ல? அதனால அவருக்கு மட்டும்தான் அந்த ஜாப் கிடைச்சிருக்குது. எக்ஸாம் எழுதினவங்க எல்லாமே ஃபெயில் ஆகி. எவ்வளவு கிருபை, ஸ்தோத்திரங்களினால் கிருபை பெறுகிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர். கர்த்தரை மகிமைப்படுத்தி சில பாடல்களை நாம் பாடுவோம். அக்கினியல் புதல் முகாமினுடைய பாட்டுத்தாள் உங்களுக்கு இருக்கிறது. இல்லாதவர்கள் உங்கள் கை தூக்குனீங்கன்னா உங்களுக்கு பாட்டுத்தாள் இருந்துச்சுங்களா? கிருபா பாட்டுத்தாள் இருக்காமா? இருக்கு. தம்பி பசங்க எங்களை இருக்கிறீங்களா? டேனி இல்லையா? தம்பி டேனி பாட்டுத்தாள் வாங்கி இல்லாதவங்க ஏற்கனவே வாங்கினவங்க வாங்க வேண்டாம், இல்லாதவங்க மட்டும் கையை தூக்குனீங்கன்னா உங்களுக்கு தருவாங்க. பாட்டுத்தாள் இருக்குங்களா? ஜீசஸ், glory to Jesus. வழக்கமா ரினோ ஸ்டீவ் தான் பாடுவார். ஆனால் இந்த மீட்டிங் டைமில் தொண்டை கட்டினதுனால ஒன்றுமே பண்ண முடியல. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. கர்த்தரை மகிமைப்படுத்தி பாடல்களை பாடுவோம். கொயர் வந்து நில்லுங்கம்மா. வழக்கம் போல முதலாவது பாடல், ஆராதனை செய்கிறோம் அன்பின் தேவனே, ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கின்றோம் என் உயிரான இயேசுவுக்கே என் உருவாக்கிய. நான் நினைக்கிறேன் எல்லாரும் பழகிருப்பீங்க. எல்லாரும் அந்த பாட்டு பழகிட்டீங்களா? ஹலோ, இல்லைன்னு சொல்றாங்களாட்டிருக்கு. சரி, பழகலைன்னா இன்னைக்கும் பழகிருங்க. பாட்டுத்தாள் இல்லாதவங்களுக்கு பாட்டுத்தாள் கொடுங்கம்மா. கர்த்தரை மகிமைப்படுத்தி ஆண்டவரை பாடுவோம். அவரை பாடுவது நமக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம். கர்த்தரை ஆராதிப்பது நமக்கு வந்திருக்கிற செய்தியாளர் கூட எப்பொழுது பார்த்தாலும் பாடி ஆராதிக்கிற நம்மை பழக்கப்படுத்தி இருக்கிறாங்க. பரலோகத்தில் மட்டும் இல்லை, பூலோகத்திலே அந்த ஆராதனை ஆரம்பிக்குது. அல்லேலூயா. ஓகே, எல்லாரும் ஆயத்தமா? கரங்களை பலமா தட்டி நாம இந்த பாடலை பாட போறோம், சத்தமா பாட போறோம். ரெடி? 1 2 3 4. ஆராதனை செய்கின்றோம் அன்பின் தேவனே,
ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கின்றோம். ஆராதனை செய்கிறோம் அன்பின் தேவனே, ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கின்றோம். என் உயிரான இயேசுவுக்கே, என்னை உருவாக்கிய தகப்பனுக்கே, உயிரான இயேசுவுக்கே, உருவாக்கிய தகப்பனுக்கு ஸ்துதி 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 ஆராதனை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆராதனை. ஸ்துதி 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 ஆராதனை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆராதனை. ஆராதனை 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 ஆராதனை. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். பலமுள்ளவரே, ஜெய வீரரே, மரணத்தை ஜெயித்து நித்திய ஜீவனை தந்தவரே. பலமுள்ளவரே, ஜெய வீரரே, மரணத்தை ஜெயித்து நித்திய ஜீவனை தந்தவரே. இருந்தவரே இருப்பவரே என்றும் ஸ்தோத்திரம். சிருஷ்டிகரே சிறந்தவரே என்றும் ஸ்தோத்திரம். இருந்தவரே இருப்பவரே என்றும் ஸ்தோத்திரம். சிருஷ்டிகரே சிறந்தவரே என்றும் ஸ்தோத்திரம். துதி செய்யும் என்னாலும் மகிமை உள்ளது. துதி செய்யும் என்னாலும் மகிமை உள்ளது. துதி செய்யும் என்னாலும் மகிமை உள்ளது. செய்யும் என்னாவும் எல்லாரும் சேர்ந்து ஸ்துதி 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 ஆராதனை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆராதனை. ஸ்துதி 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 ஆராதனை. அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை. ஆராதனை 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 ஆராதனை. ஆராதனை 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 ஆராதனை. ஒரு நிமிஷம். தாவீது ராஜா சணல் நூலை தரித்து சாக்கு பைய ட்ரெஸ்ஸா போட்டு ராஜா, even though he is a king of Israel people, இஸ்ரேல் ஜனங்களுக்கு அவர் ராஜாவாக இருந்தாலும் அவர் சாக்கு பைய உடம்புல போட்டுட்டு வீதியில் அவர் நடனமாடினார். கர்த்தர் மாத்திரம் உயர்ந்தார். அப்புறம் எவ்வளவு தாழ்மையோடு, சிலர்லாம் கொஞ்சம் கூட அசையாம அப்படியே, சிலர் ஸ்டைலில் அப்படியே ஏதாவது போட்ட பவுடருக்கு இது கீழே விழுந்துச்சுன்னா என்ன பண்ணுறது, அப்படி இல்லைங்க. நல்ல கரங்களை தட்டி முழு இருதயத்தோடு. அதனால தான் ஆண்டவர் தாவீது உலகத்துக்கே துதிகளுக்கு ஒரு முன்மாதிரியா வச்சிருந்தார். அல்லேலூயா. பலமுள்ளவரே, ஜெய வீரரே, மரணத்தை ஜெயித்து நித்திய ஜீவனை தந்தவரே. எல்லாரும் சேர்ந்து பலமுள்ளவரே, ஜெய வீரரே, மரணத்தை ஜெயித்து நித்திய ஜீவனை தந்தவரே. இருந்தவரே இருப்பவரே என்றும் ஸ்தோத்திரம். சிருஷ்டிகரே சிறந்தவரே என்றும் ஸ்தோத்திரம். இருந்தவரே இருப்பவரே என்றும் ஸ்தோத்திரம். சிருஷ்டிகரே சிறந்தவரே என்றும் ஸ்தோத்திரம். துதி செய்யும் என்னாவும் மகிமை உள்ளது. துதி செய்யும் என்னாவும் மகிமை உள்ளது. துதி செய்யும் என்னாவும் மகிமை உள்ளது. துதி செய்யும் என்னாவும் மகிமை ஐயா செய்து ஸ்துதி 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 ஆராதனை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா
ஷடாய் தேவன் நீரே. நீதியின் சுடரே, நித்திய நீதியே, வல்லமையுள்ளவரே, எல் ஷடாய் தேவன் நீரே. உம்மை விட்டால் எனக்கு வேறு யாரும் இல்லை, உம்மை தவிர தகுதியுள்ளோர் எவரும் இல்லை. உம்மை விட்டால் எனக்கு வேறு யாரும் இல்லை. உம்மை தவிர தகுதியுள்ளோர் எவரும் இல்லை. ஆராதிப்பேன் உம்மை என் ஆயுள் முழுவதும், ஆராதிப்பேன் உம்மை என் ஆயுள் முழுவதும், ஆராதிப்பேன் உம்மை என் ஆயுள் முழுதும். ஆராதிப்பேன் உம்மை என் ஆயுள் முழுவதும். ஸ்துதி 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 ஆராதனை, ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆராதனை. ஸ்துதி 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 ஆராதனை, ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆராதனை. ஆராதனை 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 ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாயிருக்கிற தேவரீரே பரிசுத்தர். ஹல்லேலூயா. உங்க வீடுகள்ல போய் ஒரு மணி நேரத்துக்கு வெறும் ஸ்தோத்திரம் சொல்லி பாருங்க. உங்களை சுற்றி இருக்கிற எல்லா எதிர்ப்புகள் மறைஞ்சிரும். ஹல்லேலூயா. எப்பவுமே ஆரோக்கியமா இருக்கலாங்க, எப்பவுமே ஆரோக்கியமா இருக்கலாம். நீங்க அப்படி துதி சொல்லிட்டே இருந்தீங்கன்னா வியாதி இல்லாமையே வாழ முடியும். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. எவ்வளோ பணிக்கு மத்தியில் நாங்கள் போகிறோம், எத்தனை பேர்த்துக்கு ஜெபம் பண்ணுறோம். ஆனால் கர்த்தர் எங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறத நீங்கள் பார்த்துட்டு தானே இருக்கிறீங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சத்தம் ஒரு அல்லேலூயா. எத்தனை வியாதிகள் விலகுகிறது, எத்தனை பிரச்சனைகள், பண பிரச்சனைகள் எல்லாம் மாறுகிறது. கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து நாம் பாடல்களை பாடுவோம். பாடத்தாளிலே 6வது பாடல். என் பலனாக கிறிஸ்து இருப்பதினால் எந்த பயமும் எனக்கில்லையே, என் வலப்பக்கத்தில் அவர் துணை நிற்பதால் நான் ஜெயம் பெற்று எழும்பிடுவேன். பாட்டுத்தாளிலே 6வது பாடல். ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கணும். துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாயிருக்கிறது. காயின் பலி செலுத்தினான், ஆபேலும் பலி செலுத்தினார். ஆனால் காயின் ஏனோதானோவென்று பலி செலுத்தினான். ஆபேல் விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை செலுத்தினான். நீங்க துதிக்கும் போதும் கூட விசுவாசத்தோடு துதிக்கணும். எப்படி துதிக்கணும்? விசுவாசத்தோடு. நான் துதியை செலுத்துகிறேன், கர்த்தர் அந்த துதியை ஏற்றுக்கொண்டு சந்தோஷப்படுகிறார், மகிமைப்படுகிறார். ஆகவே தேவதூதர்களை அனுப்புவார். பாரு, என்னை பார்த்து எப்ப பார்த்தாலும் ஸ்தோத்திரம் சொல்லிட்டே இருக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு பாருன்னு சொல்லி ஆண்டவர் தேவதூதர்களை அனுப்பி உங்களுடைய பிரச்சனைகளுக்கு பதில் கொடுப்பார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. ஓகே. என் பலனாக கிறிஸ்து இருப்பது 6வது பாடல். கிறிஸ்து இருப்பதினால் எந்த பயமும் எனக்கில்லையே, பக்கத்தில் அவர் இருப்பதினால் நான் ஜெயம் பெற்று எழும்பிடுவேன். பலனாக கிறிஸ்து இருப்பதினால் எந்த பயமும் எனக்கில்லையே, என் பக்கத்தில் அவர் துணை நிற்பதால் நான் ஜெயம் பெற்று எழும்பிடுவேன். ஷடாய் தெய்வமே, என் ரோகியின் தகப்பனே, யெகோவாயின் ராஜனே, என் ஷடாய் தெய்வமே, என் ரோகியின் தகப்பனே, யெகோவாயின் ராஜனே.
பகுதியில் இந்த மலை ஏறுறவங்க கொஞ்சம் வயசாயிடுச்சு அப்படின்னா அப்படி கெஸ் வாங்கிட்டு அப்படி ஏறுவாங்களே, அந்த மாதிரி சில நேரத்தில் நான் மக்களை பார்க்கவே மாட்டேன். பார்க்காம என்னை பார்த்தா கீழே விழுந்துருமா தூக்கத்தில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிராமத்துக்கு போய் கிறிஸ்மஸ் சமயத்தில் இது பிரசங்கம் பண்ணிருக்கும்போது தூங்கி விழுகிறது பார்த்தோன்னா கெட்டியாக பிடிச்சிட்ட டேபிள். இவங்களை பார்த்து நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, கீழே உற்சாகமாக கரங்களை தட்டி பாட வேண்டாமா? அல்லேலூயா. அன்பானவர்களே, எனக்கு 2001 ஆக்சிடென்ட் ஆச்சு. தலையில் அடிபட்டுச்சு பாருங்களேன். அந்த நரம்புகளில் கொஞ்சம் பலவீனமாக இருந்ததுன்னா ரொம்ப நேரம் பேச முடியாது. டாக்டர் ரொம்ப நேரம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிடு. அப்போ என்னாச்சுன்னா திருவிருந்து ஆராதனை உபவாச கூட்டத்தில் எல்லாம் பயங்கர சத்தம் போட்டு பிரசங்கம் பண்ணிடுவேன். ஆண்டுடைய பலன் இருக்குல்ல, பிரசங்கம் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்தால் தலை வலி தாங்க முடியாது. அப்படியே தலை நரம்பு அப்படியே சுருண்டு படுத்துருவேன். இது யாருக்கும் சொல்ல மாட்டோம், யாருக்கும் தெரியாது, எங்கள் வீட்டில் மட்டும்தான் தெரியும். இப்படி ஒரு 2 மணி நேரம் படுத்து தூங்கி ரெஸ்ட் எடுத்து தான் முடியும். பேசவே முடியாது, பேசக்கூடாதுன்னு நாங்கள் டாக்டர். ஆனால் இயேசுவின் தழும்புகளால் நான் சுகமானேன் அப்படின்னு நான் அப்புறம் நினச்சேன். அவ்வளோதான், இனியெல்லாம் நான் ஊழியம் பண்ண முடியாது, பிரசங்கம் பண்ண முடியாது. எப்போ 20 வருஷத்துக்கு முன்னால் அவ்வளோதான், நான் பேச முடியாது அப்படின்னு நினச்சேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு அறிக்கை பண்ணிகிட்டே இருந்தேன் பாருங்களேன். இன்றைக்கெல்லாம் 4 ஆராதனை ஞாயிற்றுக்கிழமை. எவ்வளோ நேரம் பிரசங்கம் பண்ணுறேன், நின்றுட்டேன், நிற்கும் கூட முடியாதுங்க. ஏன்னா இந்த வலது கால் உடஞ்சிருக்கு, இந்த மூட்டு உடஞ்சிருக்கு. ஆனால் ரொம்ப நேரம் நிற்க முடியாது. ஆனால் நின்றுட்டு தான் நம்ம ஞாயிற்றுக்கிழமை பெரும்பாலான நேரங்கள் நின்றுட்டு தான் ஆண்டவர் ஆராதிக்க. அப்போ கர்த்தர் நமக்குள்ளே ஜீவன் இருக்கிறது, அவர் பெலனாக இருக்கிறார். கொஞ்சம் பெலனாக தான் பாடுங்களே. ரெடி, 1 2 3 4. யெகோவா நிசியா எழுந்தருளி சத்துருவை துரத்தி வெற்றி தந்தீரே. யெகோவா நிசியா எழுந்தருளி சத்துருவை துரத்தி வெற்றி தந்தீரே. என் கண்ணீரின் பள்ளத்தாகில் கொண்டாட்டம் உண்டாக்கினீ. என் கண்ணீரின் பள்ளத்தாகில் கொண்டாட்டம் உண்டாக்கினீ. எல் ஷடாய் தெய்வமே, எல் ரோயி தகப்பனே, யெகோவாயே ராஜனே. எல் ஷடாய் தெய்வமே, எல் ரோயி தகப்பனே, யெகோவாயே ராஜனே. சத்தமார் அல்லேலூயா சொல்லுங்களேன். பாட்டுத்தாலே பாடி மகிழ்வோம், கொண்டாடி மகிழ்வோம். 2026 ஆண்டுகளுக்கு முன்பு மெய்யாகவே அவர் நமது பலவீனங்களை சுமந்து கொண்டார். அதனால் நீங்க பலவீனர்களாக இருக்க அவசியமே இல்லை. பைபிள் சொல்லுகிறது, வயதாயிட்டு போயுதேன்னு சொல்லி கவலைப்படாதீங்க. அவர்கள் முதிர் வயதிலும் கனிதந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள். அல்லேலூயா. அந்த வசனத்தை அறிக்கை பண்ணீங்கன்னா நீங்க எப்பொழுதும் இளமையாக இருக்க முடியும். அவர்கள் முதிர் வயதிலும் கனிதந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள். அன்பானவர்களே, இயேசு நமது பலவீனங்களை சுமந்துட்டார், நோய்களை சுமந்துட்டார். சத்தமா சொல்லுங்க, நோய்களே. சில வருஷத்துக்கு முன்பாக எங்க தொட்டம்பாளையம் தோட்டத்தில் பாறைகள் இருந்தது, பெரிய பெரிய பாறைகள். அதில் இந்த விவசாய அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் மூலமாக அந்த பாறைகளை எல்லாம் எடுத்தோம். வேட்டு வச்சு எடுக்கணும். வேட்டு வச்சு எடுத்து நிறைய கல்கள் சிதறி இருக்கு. இப்போ நம்ம சர்ச்சுக்கு வர தம்பி ஜெகதீஷ் இருக்கா அப்படியா இல்லையா? எந்த மாதிரி இருக்கு அப்படி. ஓகே. அப்போ தம்பி வாப்பா அந்த கல்லெல்லாம் எடுத்து, அந்த சின்ன கல்லே அவ்வளோ வெயிட், அங்கே இருக்கிற அந்த கருங்கல் வெயிட் ஜாஸ்திங்க. அங்கே உடைச்ச கல் நம்ம லேண்டில் ரொம்ப சின்ன கல்லாக இருந்தாலும் வெயிட் அதிகம். அப்புறம் தம்பி இந்த கல் எல்லாம் எடுத்து போடணுப்பா, யாருமே வரல அப்படின்னு. சார் எனக்கு பயங்கர காய்ச்சல் சளி பிடிச்சிருக்கு.
அப்படியா? காய்ச்சலா? இயேசு வியாதியை சுமந்து தீர்த்து 2025 வருஷம் ஆச்சு. அப்போ 2023 வருஷம் சரியா ஞாபகம் இல்லை. நான் உடனே பைக் எடுத்துட்டு அவங்க வீட்டுக்கு போய் இயேசுவின் நாமத்தில் பொல்லாத காய்ச்சலே போயிரு, இப்போ போகணும், அந்த தம்பி வேலை செய்யும் அப்படின்னு சொல்லி பல நாட்கள் எப்பொழுதெல்லாம் உடம்பு சரியில்லையோ நான் பைக் எடுத்து வீட்டுக்கு போய் ஜெபம் பண்ணி கர்த்தர் சுகம் கொடுத்து அந்த நாளில் ஒரு லோடு டிராக்டர் லோடுங்க கருங்கல், ஒரு லோடு கல் அந்த ஒரு தம்பியை தூக்கி அந்த பக்கம் அப்புறப்படுத்தினார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. ஞாபகம் இருக்கா ஜெகதீஷ்? எத்தனை நாட்கள் காய்ச்சலா உடனே நேராக வீட்டுக்கு போயிடுவேன் அல்லது ஃபோனில் ஜெபம் பண்ணி சுகமாயிரும், உடனே வேலை, அந்த நாள் ஃபுல்லாக வேலை. ஏன் அப்படின்னா வியாதியா இருக்குது, பலவீனமா இருக்கு, சும்மா இருக்கக்கூடாது. இயேசு சுமந்து 2026 வருஷம் ஆயிடுச்சு. பாடி மகிழ்வோம், கொண்டாடி மகிழ்வோம். வெற்றி பெற்றாரே கிறிஸ்து இயேசுராஜனே, மெய்யாக துக்கங்களை சுமந்திட்டாரே. உண்மையாகவே அவர் துக்கங்களை முந்தானேத்து நான் ஜெபம் பண்ணேன். யாரும் கவலைப்படக்கூடாது, நம்முடைய துக்கத்தை அவர் சுமந்துட்டாரு போது நீங்க கவலைப்படக்கூடாது. நீங்க கவலைப்பட்டீங்கன்னா அவர் துக்கத்தை சுமந்ததுக்கு அர்த்தமே கிடையாது. அவர் சுமந்துட்டு மெய்யாகவே அப்படின்னா சத்தியமா துக்கங்களை சுமந்துட்டார், பாடுகளை ஏற்றுக்கொண்டார். அவர் துக்கமா சுமந்த பிறகு நீங்க எதுக்கு துக்கப்படணும்? கவலைப்படாத, பயப்படாதேன்னு சொல்லியிருக்காருல. கவலைப்படாதேன்னு சொல்லி சொல்லி ஏறத்தாழ ஒரு 20 வருஷமா அல்லது ஒரு 15 வருஷத்துக்கு மேல கவலைப்படுறதே விட்டாச்சு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நாங்க எத்தனை பேத்துக்கு டீச் பண்ணோமோ அவங்களும் கவலைப்படுறதை விட்டுட்டாங்க. கவலை இல்லாம வாழ்றது ஒரு பரலோக வாழ்க்கை. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அந்த அர்த்தமுள்ள பாடல் நான் எழுதினேன். மெய்யாக துக்கங்களை சுமந்துட்டாரே, மெய்யான சமாதானம் தந்திட்டாரே. டி மேஜர் தானப்பா? 2/4 டி ஈயா எத்தனை? ஓகே ஓகே. 1 2 3 4. மெய்யாக துக்கங்களை சுமந்திட்டாரே, மெய்யான சமாதானம் தந்திட்டாரே. துக்கங்களை சுமந்திட்டாரே, மெய்யான சமாதானம் தந்திட்டாரே. பாடி மகிழ்வோம், கொண்டாடி மகிழ்வோம், வெற்றி பெற்றாரே இயேசுராஜனே. பாடி மகிழ்வோம், கொண்டாடி மகிழ்வோம், வெற்றி பெற்றாரே இயேசுராஜனே. உலக தோற்றம் முன் தெரிந்திட்டாரே, சுவிகார புத்திரனாய் மாற்றிவிட்டாரே. உலக தோற்றம் முன் தெரிந்திட்டாரே, சுவிகார புத்திரனாய் மாற்றிவிட்டாரே. பாடி மகிழ்வோம், கொண்டாடி மகிழ்வோம், வெற்றி பெற்றாரே கிறிஸ்து இயேசுராஜனே. பாடி மகிழ்வோம், கொண்டாடி மகிழ்வோம், வெற்றி பெற்றாரே இயேசுராஜனே. கரங்களை உற்சாகமாய் தட்டுவோம். தயவுள்ள சித்தத்தாலே முன்குறித்தாரே, சொந்த குமாரனாய் மாற்றிவிட்டாரே. தயவுள்ள சித்தத்தாலே முன்குறித்தாரே, சொந்த குமாரனாய் மாற்றிவிட்டாரே. பாடி மகிழ்வோம், கொண்டாடி மகிழ்வோம், வெற்றி பெற்றாரே கிறிஸ்து இயேசுராஜனே. பாடி மகிழ்வோம், கொண்டாடி மகிழ்வோம், வெற்றி பெற்றாரே கிறிஸ்து இயேசுராஜனே. இரட்சகரின் இரத்தத்தாலே மீட்படைந்தோம், நீதிமானாக்கி அவர் ஆசீர்வதித்தார். இரட்சகரின் இரத்தத்தாலே மீட்படைந்தோம், நீதிமானாக்கி அவர் ஆசீர்வதித்தார். பாடி மகிழ்வோம்,
ராஜனே பாடி மகிழ்வோம் கொண்டாடி மகிழ்வோம் வெற்றி பெற்றாரே கிறிஸ்து ராஜனே. அல்லேலூயா. நிறைய பேர் சொல்றாங்க, ஊழியத்துக்கு போய் 4 பேருக்கு ஜெபிச்சா நமக்கு பலவீனம் வந்துருதுங்க பாஸ்டர் அப்படின்னு சொல்றாங்க. நான் சொல்றேன், உங்க பிள்ளைய கடைக்கு அனுப்புறீங்க. உங்க பிள்ளைய கடைக்கு அனுப்பும் போது நாய்கள் நிறைந்த இடத்துக்கு நீங்க அனுப்புவீங்களா? அது வெறி நாய் நிறைந்த இடத்துக்கு அனுப்புவீங்களா? அப்படியே அனுப்புனாலும் அவர்களுக்குரிய பாதுகாப்பு பெரியவங்க கூட வச்சுதான் அனுப்புவோம். கூட பெரிய பொண்ணோ பெரிய பையனோ கூட அனுப்பு. ஏன்னா நாய் கடிச்சிருச்சுன்னா ஆண்டவர் சொல்றார், பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளை ரொம்ப கவனமா விவரமா பார்க்கும்போது பரமபிதாவானவர் நமக்கு பாதுகாப்பு கொடுக்காமல் விட்டுருவாரா? ஹல்லேலூயா. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு. எத்தனை பேத்துக்கு ஜெபம் பண்ணாலும் வீட்டில் வந்து நான் திருவிருந்து எடுத்துருவேன். ஆண்டவரே, உம்முடைய சரீரத்தை விட்டு சாப்பிடுகிறேன், உம்முடைய ரத்தத்தை நான் பானம் பண்ணு. இதை மீறி ஒரு சபிக்கப்பட்ட சத்துரு என்னை நெருங்க முடியாது, எந்த பலவீனம் வர முடியாது. என் கூட இருப்பவரே, எப்போதும் இருப்பவரே, வழுவாமல் காப்பவரே, விட்டு விலகாமல் எப்பொழுதும் நம்மோடு இருக்கிறாருங்க. நிறைய பேர் நினைக்கிறாங்க, நான் செல்போன்ல தேவையில்லாத படத்தை பார்த்தா அவர் முகத்தை திருப்பி வச்சுக்கிறாரு. யார் சொன்னது? அப்பதான் துக்கத்தோட உங்க உள்ளத்திலே இருக்கிறார். அவர் உள்ள வந்துட்டாரு. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை இதோ உலகத்தின் முடிவறிந்தும் நம்மோடு இருக்கிறார். இயேசு சொல்லிட்டு பரத்துக்கு போயிட்டாரு. ஆனா என்றென்றைக்கும் தங்கி இருக்கிற ஆவியானவர் நம்மோடு இருக்கிறார். அதனாலதான் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்யும் போது அவர் நம்மை விட்டு போறதில்லை. ஆனா துக்கத்தால உள்ளதா இருக்கிறாரு. துக்கத்தோடு இவன் திருந்த மாட்டானா? இன்னைக்கு மனம் திரும்ப மாட்டானா? இன்னைக்கு இந்த பாவத்தை விட துக்கத்தோடு இருக்கிறார். அதனாலதான் நீங்கள் முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். கரங்களை உயர்த்துவோம். அல்லேலூயா. ஏனென்றால் நீங்கள் இயேசுவை கிறிஸ்து என்று விசுவாசிக்கும் போது பரிசுத்த ஆவியால் முத்திரை போடப்பட்டீர்கள். கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்யக்கூடாது. அப்படி மீறி செய்யங்கன்னா உள்ள இருக்கிற ஆண்டவர் துக்கப்படுவார். மனம் திரும்புற வரைக்கும் அவர் காத்திருந்து உங்களை மனம் திரும்பாமல் விடவே மாட்டார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. என் கூட இருப்பவரே. அப்படி அவர் விலகி போயிருந்தா எத்தனை முறை அவர் விலகி இருக்கணும். அவர் நம்ம பக்கத்துல வரவே முடியாது. ஆனா நம்ம கூட இருக்கிறார்னா ஒவ்வொரு நாளும் மனம் திரும்பணும்னு சொல்லி எதிர்பார்த்து இருக்கிறார். நான் மனம் திரும்பி கொண்டே ஆண்டோட பகுதியில பாதத்தில் நெருங்கி வரணும். நாளுக்கு நாள் பரிசுத்தம், நாளுக்கு நாள் ஆண்டவரை நெருங்கி வருகிற ஒரு அனுபவம். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. 6-8 பீட்டு. கரங்களை தட்டலாமா? எப்போதும் இருப்பவரே, வழுவாமல் காப்பவரே, விட்டு விலகாமல் இருப்பவரே, என் கூட இருப்பவரே, எப்போதும் இருப்பவரே, வழுவாமல் காப்பவரே, விட்டு விலகாமல் இருப்பவரே. இல்லாத ஒரு நொடியோ அது எப்போதும் இருந்ததில்லை. நீங்க சொல்லாமல் ஒரு அனுபவம் அது எப்போதும் அசைந்ததில்லை. நீங்க இல்லாத ஒரு நொடியோ அது எப்போதும் இருந்ததில்லை. நீங்க சொல்லாமல் ஒரு அனுபவம் அது எப்போதும் அசைந்ததில்லை. என் கூட இருப்பவரே, எப்போதும் இருப்பவரே, வழுவாமல் காப்பவரே, விட்டு விலகாமல் இருப்பவரே.
ஜெயம் எடுப்பார். எதற்கும் பயம் இல்லை, எதற்கும் கவலை இல்லை, அப்பா என் கூட தான். எதற்கும் பயம் இல்லை, எதற்கும் கவலை இல்லை, அப்பா என் கூட தான். இல்லாத ஒரு நொடியோ அது எப்போதும் இருந்ததில்லை. நீங்க சொல்லாம ஒரு அணுவும் அது எப்போதும் அசைந்ததில்லை. நீங்க இல்லாத ஒரு நொடியோ அது எப்போதும் இருந்ததில்லை. நீங்க சொல்லாம ஒரு அணுவும் அது எப்போதும் அசைந்ததில்லை. மனுஷன் எதிர்த்து நின்றாலுமே அப்பா செய்வதை தடுப்பவன் யார்? உலகம் படைத்து சொன்னாலுமே உலகை படைத்தவர் வழக்காடுவார். மனுஷன் எதிர்த்து நின்றாலுமே அப்பா செய்வதை தடுப்பவன் யார்? உலகம் படைத்து சொன்னாலுமே உலகை படைத்தவர் வழக்காடுவார். எதற்கும் பயம் இல்லை, எதற்கும் கவலை இல்லை, அப்பா என் கூட தான். எதற்கும் பயம் இல்லை, எதற்கும் கவலை இல்லை, அப்பா என் கூட தான். நீங்க இல்லாத ஒரு நொடியோ அது எப்போதும் இருந்ததில்லை. நீங்க சொல்லாம ஒரு அணுவும் அது எப்போதும் வசந்ததில்லை. நீங்க இல்லாத ஒரு நொடியோ அது எப்போதும் இருந்ததில்லை. நீங்க சொல்லாம ஒரு அணுவும் அது எப்போதும் அசைந்ததில்லை. அல்லேலூயா. ஆண்டவர் எப்பொழுதும் நல்லவரா, எப்பொழுதாகிலும் நல்லவரா? சொல்லுங்க, எப்பொழுதும் நல்லவர். யாக்கோபு 1:17 சொல்லப்பட்டிருக்கிறது, நன்மையான எல்லா ஈவுகளும். எந்த ஈவுன்னா அதனுடைய அர்த்தம் நன்மையான எல்லா ஈவுகளும், பூரணமான எல்லா வரங்களும் பரலோகத்திலே உண்டாகி ஜோதியின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. நன்மையான எல்லாமே பரலோகத்துல தான். பரலோகத்துல நன்மையானது மட்டும்தான். நல்லவர் நல்லவர்னு சொல்லி நான் ஆண்டவரை துதிக்க எல்லாமே நன்மையாகவே நடந்தது. நான் அனுபவிச்சுதான் நான் சொல்றேன். செக்கினா அம்மா வந்து பாடுவாங்க, நல்லவர் எப்போதும் என் இதயத்தில் தந்தார் துதியின் கீதம். பாட்டுத்தாளே 5வது பாடல், நல்லவர் எப்போதும் என் இதயத்தினில் தந்தார் துதியின் கீதம். நல்லவர் எப்போதும் இருண்ட வாழ்வினில் அவர் ஒளி உதிக்கும். காட் இஸ் குட் அப்படிங்கிற பாட்டு இருக்குல்லங்க இங்கிலீஷில், அதனுடைய தமிழ் மொழியாக்கம். எல்லாரும் நல்லவர் என்று சொல்லி தேவனை பாடுங்கள், புகழுங்கள். கர்த்தர் நல்லவர். நல்லவர் எப்போதும் எந்த இதயத்தினில் தந்தார் துதியின் கீதம். நல்லவர் எப்போதும் இருண்ட வாழ்வினில் அவர் ஒளி உதிக்கும். நல்லவர் கர்த்தரே எப்போதும் நல்லவர். கர்த்தரே எப்போதும் நல்லவர். எப்போதும் எந்த இதயத்தினில் தந்தார் துதியின் கீதம். நல்லவர் எப்போதும் இருண்ட வாழ்வினில் அவர் ஒளி
எல்லாரும் எழுந்து நிற்கலாம். Shall we all stand up? ஆண்டவருக்கு துதி செலுத்தலாம். இந்த விசுவாச கீதங்கள் அப்படிங்கிற புக்கு நான் கம்போஸ் பண்ணேன். யாராச்சுக்கு வேணும்னா அதனுடைய விலை 20 ரூபா தான். ரெஜிஸ்ட்ரேஷன் கவுண்டரில் இருக்கும். அதிலே விசுவாச பாடல்கள் இருக்கிறது, துதிகள் இருக்கிறது. அது மாத்திரம் இல்லை, விசுவாச அறிக்கைகள் இருக்கிறது, நீதிமானின் ஆசீர்வாதம் 80 ஆசீர்வாதங்கள் வசன ஆதாரத்தோடு, நீதிமானின் ஆசீர்வாதங்கள். ஆண்டவருடைய கிருபையை நான் அதிகமாக ருசித்திருக்கிறேன். காலை எழுந்தவுடனே பொழிகின்ற புதிய கிருபையால் என்னை நிரப்புங்க ஆண்டவரே அப்படி நான் ஜெபம் பண்ணுவேன். எதுல எல்லாம் தோல்வி இருக்கிறதோ, பனி பொழிகிறதோ இல்லையோ, கர்த்தருடைய கிருபை பொழிகிறது. இப்ப நேற்று விட இன்னைக்கு பனி கம்மியா இருக்கா இல்லையா? காலையில ஜெபம் பண்ணோமா, இயேசுவின் நாமத்தில் பனி விலகட்டும். கூட்டம் முடிஞ்ச பிறகு பனி நிறைய வந்துட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இயேசுவின் நாமத்தில் பனி விலகட்டும் ஜெபம் பண்ணோம். இன்னைக்கு பனி குறைஞ்சுதா இல்லையா? கரங்களை பலமா தட்டி ஆண்டவருக்கு நன்றி, ஆண்டவருக்கு நன்றி, நன்றி, நன்றி. எத்தனை ஜப குறிப்புகள், ஆயிரக்கணக்கான ஜப குறிப்பு. என் ஜப குறிப்பெல்லாம் பெரும்பாலும் பைக்கில் நான் போகும்போது ஜெபம் பண்ணுவேன். அது அப்பவே நடந்துடும். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பெரிய டைரியில் எழுதி வச்சா அவ்வளவு பத்தாது, அவ்வளோ அற்புதங்கள், அவ்வளோ அடையாளங்கள். Thank you Jesus, thank you to the Spirit of God. ஆண்டவருடைய கிருபைக்கு நாம ஸ்தோத்திரம் பண்ணலாமா? பரலோகத்துல இப்படி ஸ்தோத்திரம் பண்ணுவாங்க. எப்படின்னா, வெளிப்படுதல் 19:1 யாராவது மனப்பாடமா சொல்ல முடியுமா? எல்லாரும் பைபிள் எடுக்கிறாங்க. 19:1 யாராவது மனப்பாடமா? இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது பரலோகத்திலே திரளான ஜனக்கூட்டம் இடுகிற ஆரவாரத்தை கேட்டேன். அவர்கள் அல்லேலூயா. எப்படி சொல்லுவாங்க? எல்லாரும் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 3 அல்லேலூயா சொல்லணும். நான் சொல்லுகிற ஒவ்வொரு வாக்கியத்திற்கு 3 அல்லேலூயா சொல்லணும். சரியா? ஓகே. ஆச்சரியமான உமது கிருபைகளுக்காக ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆசீர்வதிக்கிற உமது கிருபைகளுக்காக, இருதயங்களை ஸ்திரப்படுத்துகிற உமது கிருபைகளுக்காக, என்றென்றைக்கும் உள்ள உமது கிருபைகளுக்காக, என்றென்றைக்கும் விலகாத உமது கிருபைகளுக்காக, எங்களை ரட்சித்த உமது கிருபைகளுக்காக, எங்களை மீட்டெடுத்த உமது கிருபைகளுக்காக, எங்களை நீதிமான்களாக்கிய உமது கிருபைகளுக்காக, என்னை சூழ்ந்து கொள்ளுகிற உமது கிருபைகளுக்காக, என்னை தொடர்கின்ற உமது கிருபைகளுக்காக, உடன்படிக்கையினால் உறுதிப்படுத்துகிற உமது கிருபைகளுக்காக, காலைதோறும் பொழிகின்ற உமது கிருபைகளுக்காக, கிறிஸ்து இயேசு மூலமாய் வெளிப்பட்ட உமது கிருபைகளுக்காக, கிருபையின் ஆவியால் நிரப்புகிறதற்காக, தாழ்மை உள்ளவர்களுக்கு அளிக்கப்படுகிற உமது கிருபைகளுக்காக, பரிபூர்ணமான உமது கிருபைகளுக்காக, பூமி முழுவதும் நிரம்பி இருக்கிற உமது கிருபைகளுக்காக, மகத்துவமான உமது கிருபைகளுக்காக, மாட்சிமை நிறைந்த உமது கிருபைகளுக்காக, மாறாத உமது கிருபைகளுக்காக, நித்தியமான உமது கிருபைகளுக்காக, நித்திய உடன்படிக்கையாய் ஏற்படுத்தப்பட்ட உமது கிருபைகளுக்காக, நிரந்தரமான உமது கிருபைகளுக்காக, நிச்சயமான உமது கிருபைகளுக்காக, விடுதலை ஆக்குகிற உமது கிருபைகளுக்காக, வான பரியந்தம் எட்டி இருக்கிற உமது கிருபைகளுக்காக, விலையேற பெற்ற உமது கிருபைகளுக்காக, ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிற உமது கிருபைகளுக்காக, ஸ்தோத்திரங்களால் பெருகுகின்ற உமது கிருபைகளுக்காக, கிருபையில் ஐஸ்வர்யம் உள்ளவரே, இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Hallelujah, 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 hallelujah. Ah, hallelujah. Hallelujah.
இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம் நல்ல பிதாவே. எல்லாரும் உட்காருவோம். Praise the Lord. Hallelujah. கர்த்தர் நல்லவர். Hallelujah. மேடையில் உட்கார்ந்திருக்கிற போதகர்களுக்காக நன்றி. பாஸ்டர் ஜெயசி, பாஸ்டர் ஜபா அவர்கள் வந்திருக்கிறார்கள், அவர்களுக்கு நன்றி. பாஸ்டர் லிவிங்ஸ்டன் ராஜா, MVN மிஷன் வாய்ஸ் நெட்வொர்க் அவர்கள் தென் திருப்பதி போகிற வழியில் ஒரு பெரிய ட்ரைனிங் சென்டர் வச்சுருக்கிறாங்க. போதகர்களுக்கான பயிற்சி நடத்துவதற்கென்று பெரிய ஹால்ஸ் 4 ஹால் வச்சிருக்கிறார். அவர் அதிலே பொறுப்பாக இருந்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்து வருகிறார். பாஸ்டர் லிவிங்ஸ்டன் ராஜா, அவருடைய துணைவியார் பெட்ஸியும் வந்திருக்கிறாங்க. அது மாத்திரம் இல்லை, அவர்கள் சபை சார்ந்தவர்கள் எல்லாம் கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். சபை சார்ந்தவர்களும் வந்திருக்கிறாங்க. மனமார்ந்த நன்றிகள். அன்பானவர்களே, சில நன்றி சொன்ன பிறகு நம்ம பாஸ்டர் அவர்களுடைய கரங்களில் கொடுக்க போகிறோம். முதலாவதாக நம் ஆண்டவராகிய தேவனுக்கு நாம் நன்றி சொல்ல போகிறோம். ஒரு அக்டோபர் மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமைக்கு பிறகு இந்த கட்டிட பணி ஆரம்பித்தோம். உங்களுக்கு தெரியும், போன வருஷத்தில் இதெல்லாம் அடைக்கவில்லை மேலே. அப்போது நான் என்ஜினியர்ஸை விசாரித்து அதுக்கான கல்லுகளை எல்லாம் எடுத்து சபையில் நான் சொல்லியிருந்தேன், உதாரணமாக கொடுங்கன்னு சொல்லி. அதை ஆரம்பித்த இதுலேருந்து அது முடிக்கிற வரைக்கும் ஒரு சிரமம் தெரியல. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கட்டட பணி பணத்துக்கும் பிரச்சனை இல்லை. ஒரு சமயத்தில் காசு சுத்தமாக தீந்துருச்சு, காசு பேக்கில் தீந்துருச்சு. அப்படியே சில ரொம்ப டயர்டில் இந்த பகலில் ஒர்க் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க வீட்டுக்கு போவோம்ல. ஏன்னா அவங்களுக்கு டீ வாங்கி கொடுக்கணும், சாப்பாடு வாங்கி தரணும், மணல் வேணுமா அல்லது எம்சாண்டு வேணுமா அல்லது கல் ஆர்டர் பண்ணி அங்கே இங்கே அலையிறதே தான். இந்த கட்டட பணினா அலைஞ்சிட்டே இருக்குன்னு பாருங்களேன். கொஞ்சம் டயர்டாக இருக்குன்னு படுத்திருந்தேன். மத்தியானம் ஒரு அரை மணி நேரம் இந்த வசனத்தை கேட்டேன். என் தேவன் தமது மகிமையின் ஐஸ்வர்யம். 1/2 hour கேட்டேங்க. அதை நான் வசனம் அறிக்கை பண்ணி இருதயம் வசனத்தினால நிறைய தேவன் கிருபை கொடுத்தார். அல்லேலூயா. ஜஸ்ட் 1/2 hour. அன்னைக்கு சாயங்காலமே ஒரு விசுவாசி கர்த்தர் ஏவப்பட்டு ஒரு பெரிய தொகை கொண்டு வந்து கொடுத்தார். எல்லாமே ஜெபம் பண்ணி விசுவாச அறிக்கை பண்ணி தான். கடைசியில் அந்த கட்டடம் முடிஞ்சு எல்லாம் நம்ம கமல் பிரதர் தான் வந்து இதுக்கெல்லாம் அந்த ஒயிட்டெல்லாம் இது பண்ணார். நம்ம மேசன்ஸ் ராமசாமி, இவங்க லாசரு, லூகாஸ் இவங்கெல்லாம் சப்போர்ட்டாக இருந்தாங்க. இதெல்லாம் முடிச்சுட்டு பார்க்கும்போது அமௌண்ட்டு மிச்சமாக இருந்தது. கரங்களை உயர்ச்சி ஒரு அல்லேலூயா. எந்த வேலை செய்தாலும் அது வெற்றியாக தான் முடியுது. கரங்களை உயர்ச்சி. ஏன்னா வெற்றி தான் பேசுகிறோம், நன்மை தான் பேசுகிறோம். ஊழியத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு இருக்கு, இல்லைன்னு சொல்ல. ஆனால் அதுக்கு அடுத்த வரி என்ன சொல்லு? திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன், நீங்களும் ஜெயிப்பீர்கள்னு அர்த்தம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். வெற்றி அறிக்கை பண்ணுங்க, உங்களுக்கு வெற்றியாக எல்லாம் முடியும். ஆகவே தேவனாகிய கர்த்தர் பிதா குமாரன் பரிசுத்தாவிக்கு எல்லாம் பலமா கைதட்டி நன்றி சொல்லலாம். இந்த 3 நாட்கள் கூட்டம் நடத்த கிருபை கொடுத்து பிதா குமாரன் பரிசுத்தாவிகள் இவ்வளவுதான் சவுண்டா. ஆண்டவருக்கு கைதட்டுங்க. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஓ நன்றி நன்றி தகப்பனே, உமக்கு நன்றி. இது மாத்திரம் இல்லை, எங்களுடைய அழைப்பை ஏற்று அருமையான பிரதர் விக்டர், சிஸ்டர் கிருபா அவர்கள் கடந்த முறை 2-3 மாதத்துக்கு முன்பாக தென்கொரியா சென்றார்கள். ரினுவும் அவர்களோடு சென்றிருந்தார். அண்ணன் மகன் ரினு ஸ்டீவ் சென்றபோது நாங்கள் சென்னையிலே அவர்களை பார்த்தோம். ஏர்போர்ட்டில் அவர்களை நாங்கள் சியோல், தென் கொரியாவுடைய தலைநகர் சியோல் ஃப்ளைட்டில் நாங்கள் வழி அனுப்புவதற்கு சென்றிருந்தோம். அங்கே அவர்கள் தென்கொரியாவிலே அவர்கள் கர்த்தருடைய செமினார், பாஸ்டர் செமினாரில் அட்டன் பண்ணியிருந்தாங்க. அப்பொழுது ரினு அவரிடத்துல கேட்டபோது நானும் கேட்டிருந்தேன், பாஸ்டர்கிட்ட கேள்வி அவங்க டைம் இருந்துச்சுன்னா, நம்ம பகுதிக்கு அவங்க வந்ததில்லை, அவர்கள் வந்து இங்கே பாடல் ஆராதனை கர்த்தருடைய வார்த்தை கொடுக்கட்டுமேன்னு கேட்டபோது அவர்கள் மனமும் வந்து கட்டாயம் வருகிறேன்னு அப்போவே சொல்லிட்டாங்க. கரங்களை தட்டி அவர்களுக்கு நன்றி சொல்லலாம். ஆமென் ஆமென். ஆகவே இந்த 3 நாட்களும் வந்து மிகுந்த அன்போடு கூட மிகுந்த தாழ்மையோடு கூட நாங்கள் கொடுக்குற உணவையெல்லாம் ஏற்றுக்கொண்டு அவர்கள் ஊழியம் செய்திருக்கிறார்கள். அவர்கள் உலகெங்கிலும் ஏற்கனவே அவர்கள் பல நாடுகள், நீங்கள் அவங்க ஏஞ்சல் டிவியில், ஆசீர்வாதம் டிவியில், பல டிவியில் அவங்கள நீங்கள் பார்த்துருக்கலாம். அவர்கள் நன்றாக குடும்பமாய் பாடுவார்கள். அது அநேகருக்கு, லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்குது. மீண்டும் ஒருமை கரங்களை தட்டி அவர்களுக்கு நன்றி சொல்லுவோம். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல,
இந்த நாளிலும் கூட இங்கே வந்திருக்கிற போதகர்களுக்காக நான் நன்றி சொல்லுகிறேன். இந்த 3 நாட்களும் வந்த போதகர்களுக்காக நான் நன்றி. அவர்கள் கைகளை தட்டலாமா? அவர்கள் இங்கு வந்திருக்கிறார்கள். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. அன்பானவர்களே, இந்த நேற்று 2 நாள் வரைக்கும் ரெனோ காலேஜ் படிக்கும்போது அவங்க ஃப்ரெண்ட்ஸு மியூசிக் வாசித்தாங்களே 2 நாட்கள். அவர்கள் பாஸ்டர் ஜான்சன் சத்யநாதன், வசந்த் அவர்களுடைய பிள்ளைகள், அப்புறம் பிரைஸ்லின் ஸ்டீபன் சொல்லி அந்த ஒரு பொண்ணு பாடுவாங்களே யூடியூப்பில், அந்த பாப்பாவோட தம்பி வந்திருந்தார், கீபோர்டு போட்டிருந்தார்ல, அது அவங்க தம்பி. அவர்கள் குழுவாக வந்து நேற்று 2 நாட்களும் அவர்கள் மியூசிக் போட்டு கர்த்தருடைய நாமத்தை அவர்களுக்கு கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த நாளிலே எங்களுடைய மியூசிக் டீம் தம்பிமார்கள், மியூசிஷியன்ஸ், அவர்களுக்கும் எல்லா கரங்களை தட்டி உற்சாகப்படுத்துங்க. ஆமென் ஆமென். எவ்வளோ நேரம் பாடினாங்கள கொயர் கேர்ள்ஸ், அவர்களுக்கு எல்லாரும் கரங்களை தட்டி நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அன்பானவர்களே, எங்கள் பெத்தேல் பாய்ஸ் அவர்களுக்கு நம்ம ஸ்டேஜில் கூட்டிகிட்டு வந்து பாஸ்டர் அவங்க ஜெபிக்க போகிறாங்க. அதுக்கு முன்னதாக சில நன்றிகளை நாம் சொல்ல ஆடியோ ராம் ஆடியோஸ் அவர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள். காட் பிளஸ் யூ. அது மாத்திரம் இல்லை, அன்பானவர்களுக்கு நம்ம அன்பி தம்பி ஸ்டான்லி அவர் புங்கார்லேருந்து வந்திருக்கிறார். நம்ம தம்பி பிரதர் வந்து குய்யனூர்லேருந்து வந்திருக்காரு. அவள் 2 பேருக்கும் எல்லாரும் கரங்களை தட்டி 3 நாளும் வீடியோ எடுத்திருக்கிறாங்க. நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அன்பானவர்களே, இந்த 3 நாளும் மீனாட்சி மண்டபத்திலே நம்முடைய சபையை சார்ந்த சிஸ்டர் ரேவதி, சிஸ்டர் பத்மா, சிஸ்டர் ஜோதி அவர்கள் நன்றாக சமைச்சதுனால தான் நீங்கள் இந்த 3 நாளும் இன்னைக்கு மத்தியானம் கூட சிக்கன் பிரியாணி போட்டிருக்கிறாங்க. நிறைய பேர் வந்திருந்தாங்க. அத்தனை பேருக்கும் உபசரித்து உதவின அவர்களுக்கு எல்லாரும் கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோம். விசேஷமாக நம்மெல்லாம் மீட்டிங் அட்டன் பண்ணுறோம், பாட்டு பாடுறோம், ஆராதனை பண்ணுறோம். ஆனால் அந்த பெத்தேல் பாய்ஸ் அவங்க அங்கே மீனாட்சி மண்டபத்தில் அவங்க சமையல் பொருள் வாங்குறது, சப்ளை பண்ணுறது எல்லாத்தையும் அவங்க அங்கே இருந்து பார்த்ததுனால தான் நீங்கள் இங்கே போகும்போது அவங்களுக்கு உணவு ரெடியாக இருந்தது, உங்களுக்கு சப்ளை பண்ணாங்க. ஆகவே அவர்களுக்கு கரங்களை தட்டி நன்றி சொல்லுங்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவ்வப்பொழுது பாஸ்டர் பிரகாஷ் அவர்கள் வந்து இங்கே அறிவிப்புகளை சொல்லி நம்மை உற்சாகப்படுத்தி ஆஸ்டின் ஊழியக்காரர்களை பொறுப்படுத்தி நடத்தினார்கள். அவர்களுக்கு கரங்களை தட்டி நன்றி சொல்லலாம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பெத்தேல் விசுவாசிகள் வாலண்டியர்ஸ், நீங்கள் நிறைய பேர் சொன்னால் எத்தனை பேர்த்து சொல்கிறது? வாலண்டியர் அனைவருக்கும் ரெஜிஸ்ட்ரேஷன் கவுண்டரில் உட்காந்துருக்குறாங்க. சிஸ்டர் சாந்தா, சிஸ்டர் கிருபா மற்றும் சிஸ்டர்ஸ் அனைவருக்கும், பேர் சொல்லாதங்க கூட அனைவருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள். கரங்களை தட்டி நன்றி சொல்லுங்க. கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த மீட்டிங் நடத்த 3 நாளைக்கும் நாங்கள் 100 ரூபா தான் போட்டிருந்தோம் உணவு கட்டணம். ஒருத்தர் கேட்டார், பாஸ்டர் எதுக்கு அந்த உணவு கட்டணம் 100 ரூபாய்ன்னு போடுறீங்க அப்படின்னாங்க. அது ஒரு வேளைக்கா 3 நாளுக்குன்னு அவங்களுக்கு தெரியாதுல்ல, எதுக்கு போட்டீங்கன்னு சொல்லி கேட்டார். சரி, நோட்டீஸில் போட்டிருந்தது அப்படியே போட்டாச்சு, நான் சாதாரணமாக சொன்னேன். அப்போ பாஸ்டர் ஐயா தான் சொன்னார், 3 நாளைக்கு 100 ரூபாங்கிறது ரொம்ப கம்மி தான், இப்படி எங்கள் ஊரில் வந்து மீட்டிங் நடத்துங்க இப்படி அப்படின்னு சொல்லி கேட்டார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இது வந்து உண்மையா, இது வந்து எப்படின்னா இது கர்த்தர் நமக்கு கொடுக்குறார். எப்படின்னா ஒரு முகாமில் எனக்கு தெரியும் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னே வெறும் 10 ரூபா, 3 நாளைக்கு 3 வேளைக்கு வெறும் 10 ரூபா. ஏன்னா எவ்வளோ பேர் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறாங்க, ஒரு கணக்குக்காக தானே ஒழிய அதை வசூல் பண்ணி நடத்தணுங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் நல்லா இருக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் நிறைவானதை செய்திருக்கிறார். நிறைவாக அவங்க சமைச்சிருக்கிறாங்க, நீங்கள் சாப்பிட்ருக்கிறீங்க. அந்த சாப்பாடு முக்கியம் இல்லை, குழம்பு தான் முக்கியம் அப்படி சொல்ல வேண்டாம். ஆனால் கர்த்தருடைய ராஜ்யம்தான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். தேவனுடைய வார்த்தை நாம் கேட்டோம். பாடல்கள் ஆராதனைகளிலே தேவன் மாத்திரமே நம்முடைய வாழ்க்கையிலே முதன்மையாக இருக்கணும், சரிங்களா? ஆகவே அரிசி கொடுத்தவர்கள் மற்றும் மளிகை மற்றும் காய்கறி மற்றும் சிக்கன் வாங்கி கொடுத்த அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். பெத்தேல் சபையின் சார்பாக, அக்கினி எழுப்புதல் முகாம் சார்பாக மனமார்ந்த நன்றிகள். யாராவதுக்கு நன்றி விடப்பட்டிருந்துச்சுன்னா தயவு செய்து அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. அல்லேலூயா. சத்தமோர் அல்லேலூயா சொல்லுங்களேன். நாளிலும் கூட எங்கள் பெத்தேல் பாய்ஸ் முன்பாக வரும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். அவர்கள் தான் இந்த பில்டிங் எல்லாம் கட்ட பெருமளவு உதவி செய்திருக்கிறார்கள். இன்றைக்கு மத்தியானம் அவங்க தான் உணவு போட்டுக்கிறாங்க. தயவுசெய்து தம்பிமார்கள், யூ ஆர் இன்வைட்டட் ஆன் ஸ்டேஜ். சீக்கிரம் வாங்கப்பா, சீக்கிரம் வாங்க. பாஸ்டர் விக்டர்
சிஸ்டர் கிருபா அவர்களுக்காக விசேஷமாக ஜெபிப்பார்கள். அதைத் தொடர்ந்து மற்ற பகுதிகளுக்கு நாம் கடந்து செல்ல போகிறோம். சீக்கிரம் வாங்கப்பா. ஜீசஸ், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவராகவே இருக்கிறார். அவர்களுக்காக அவர்கள் சில பேருக்கெல்லாம் திருமணமாக இருக்கிறது, சில பேர் வேலையில் இருக்கிறாங்க, சில பேர் அவர்கள் எங்களுக்கு உதவியாக இருக்கிறாங்க. எவ்ரி சண்டே அவங்க வந்துடுவாங்க, சனி ஞாயிறு எங்களோடு இருப்பாங்க. சீக்கிரம் வாங்கப்பா. தம்பி நில்லுங்க நில்லுங்க, வாங்க முன்னால் வந்து நில்லு. அவ்வளோதானா தம்பி? வாங்கப்பா. ஜீசஸ். கொயர் கேர்ள்ஸ் ஏற்கனவே 3 நாள் ஸ்டேஜில் நின்னதுனால நன்றி சொல்லியாச்சு. ஆகவே உங்களுக்கு ஜீசஸ் பிரைஸ் தி லார்ட். ஐயா வாங்கய்யா. அவளுக்கு அவருடைய எதிர்காலங்களுக்காக, குடும்பங்களுக்காக, இவங்கெல்லாம் எங்கள் ஹாஸ்டலில் இருந்தவங்க, எங்களோட வளர்ப்பில் இருந்தவங்க. ஜெபம் பண்ணுங்க. பார்க்குற ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சரியா, நீ மக்கள் உங்களை பார்க்கணுன்னு தான் நான் கொஞ்சம் ஓரமாக நின்றுக்கிறேன். சரிதானா? ரைட். ஸோ நீங்கள் ஆண்டவருடைய வீடை கட்டியிருக்கீங்க, கர்த்தர் உங்களை கட்ட போகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்களா? எஸ். இந்த ஆலயத்துக்கு நீங்கள் செய்த காரியம் ஒன்றும் பரலோகத்தில் இந்த புக் ஆஃப் ரிமெம்பரன்ஸ், ஞாபக புஸ்தகம்னு ஒன்று எழுதப்பட்டு கொண்டு இருக்கிறது. நீங்கள் என்னென்ன செய்தீங்களோ அத்தனையும் மேலே ரெக்கார்டில் இருக்குது. ஸோ அதனுடைய பலனை இனிமேல் வரும் நாட்களிலே உங்கள் குடும்பத்திலே, உங்கள் வாழ்விலே, உங்களுடைய கரியர்லே பார்க்க போகிறீங்க. ஹல்லேலூயா. எல்லாரையும் உங்களுக்கு நேராக கரங்களை உயர்த்துங்க பார்க்கலாம். கரங்களை உயர்த்துங்க. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். என்னுடைய வீட்டை கட்டி இருக்கிறீங்கப்பா. கர்த்தர் உங்கள் வீட்டை கட்டி எழுப்ப போகிறார். அவங்களுடைய குடும்பத்தை கட்டி எழுப்ப போகிறார். உங்களை வாழ வைக்க போகிறார். உன்னதமான உயர்ந்த இடத்துல நீங்கள் இருக்க போகிறீர்கள். இதே இந்த பகுதி மட்டும் இல்லை, இந்த தமிழகம் மட்டும் இல்லை, இந்த உலகமே கண்டுகொள்ளும் நாட்கள் வரப்போகிறது. தேங்க்யூ லார்ட். ஆண்டவரே, இந்த அருமையான தம்பிமாரை நம்முடைய கரத்தில் கொடுக்குறோம். வாலிப பிரயாத்திலே ஆண்டவரே, இந்த சரியான பிராயத்திலே ஆண்டவரே, அவர்கள் உமக்கென்று அவர்கள் எடுத்த ஸ்டெப் ஒவ்வொன்றையும், ஒவ்வொரு காரியத்தையும் நீர் ஆண்டவரை அங்கீகரித்து அவர்களை உயர்த்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, வரும் காலங்களை அவங்களுக்கு கற்றுக் கொடுங்க. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காண்பிப்பேன். உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். சங்கீதம் 32:8 இவங்களுக்கு நாங்கள் ப்ராமிஸாக கொடுக்குறோம் சுவாமி. உமக்காக இவர்கள் காரியங்களை செய்திருக்கிறார்கள். இவர்களை வழி நடத்த வேண்டிய பொறுப்பு உம்முடைய கரத்தில் இருக்குதப்பா. ஐ வில் இன்ஸ்ட்ரக்ட் யூ, ஐ வில் டீச் யூ, ஐ வில் கைட் யூ என்று சொல்லி இந்த நாளிலே இவர்களுக்கு நீர் வாக்கு கொடுக்கிறீர். இவர்கள் உயர்ந்து உன்னதமான இடங்களுக்கு செல்லும் பொழுது மீண்டுமாக இந்த பெத்தேலை அவர்கள் நினைவு கூறட்டும். ஆண்டவரே, இந்த வரும் நாட்களில் இந்த இதனுடைய தேவைகள் அத்தனையும் சந்திப்பதற்கு அவர்கள் ஒவ்வொன்றாக செய்யட்டும். கொடுத்தவருக்கு கொடுப்பது கொடுத்து வைத்த பாக்கியம் என்பதை இவர்கள் அறிந்திருக்கிறார்கள் சுவாமி. இங்கிருந்து வளர்ந்து நல்ல நிலைமைக்கு வரும் பொழுது எந்த இடத்துலேருந்து வளர்ந்தோமோ அந்த இடத்திற்காக தங்களையே கொடுத்திருக்காங்களே. கொடுத்தவருக்கு கொடுப்பது கொடுத்து வைத்த பாக்கியம். இதை உங்களோட வாழ்க்கையிலே உண்மையாக்கும். இவர்களை ஆசீர்வதியும், உயர்த்தும், உன்னதமான இடங்களில் வைத்திடலும். எங்களுடைய மண்ணான கரங்களை நாங்கள் வைக்கல, உம்முடைய வல்லமையுள்ள கரம் இப்பொழுது நீட்டப்பட்டு இவர்களை ஆசீர்வதியும் சுவாமி. லார்ட், ஐ ரிலீஸ் ஆல் த பிளெஸிங்ஸ் ரைட் நவ் இன் ஜீசஸ் நேம். இயேசுவின் நாமத்தினாலே இவர்கள் மேல் அத்தனை ஆசீர்வாதங்களையும் கட்டவிழ்த்து விடுகிறேன். இவர்களை ஆசீர்வதியும், உயர்த்தும், உன்னதமான இடங்களில் வைத்திடலும். இது செய்வதற்காக ஸ்தோத்திரம். இதை நாங்கள் பார்த்து உமக்கு மகிமையை செலுத்த, எல்லா துதி கன மகிமையை இவர் உமக்கென்றே செலுத்தத்தக்கதா ஒவ்வொரு நாளும் இவருடைய வழி நடத்தும். வாலிபத்தின் தவறான காரியங்களுக்கு பிள்ளைகளை விலக்கி காத்துக்கொள்ளும். ஆண்டவருக்கு மட்டும் பயந்து வாழத்தக்கதாக கர்த்தருக்கு பயப்படுற பயத்தை இன்னும் அதிகமாக கொடுத்து அவருடைய வாழ்க்கையை உயர்த்தும். செய்வதற்காக ஸ்தோத்திரம். அருமையான பாஸ்டருக்காக இந்த குடும்பத்தோடு அவர்கள் இணைந்து தோளோடு தோள் கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அன்று நெகேமியா சொன்னது போல இவர்கள் செய்திருக்கிறார்கள். அதனுடைய பலனை அடைந்து தீர்ந்தார்கள் என்று சொல்லி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென். God bless you, God bless you. Thank you boys. அடுத்ததாக காணிக்கை பாடல். ஒவ்வொரு முறையும் அங்கே சபையில் காணிக்கை போடும்போது இந்த வசனத்தை அறிக்கை பண்ணுவோம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 9-10 வசனம். என் பொருளாலும், இல்லை கையை உயர்த்தி சொல்லாமா, என் பொருளாலும், என் எல்லா விளைவின் முதற் பலனாலும்
கர்த்தரை கனம் பண்ணுவேன். அப்பொழுது என் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், என் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும் என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நிற்கலாம். Shall we all stand up and sing a song for the offering? நம்ம ஃபேமிலி. ஓகே. வால்ஸ் பீட்டுப்பா எல்லாம். லிமி அக்கா, ஷான் தம்பி ரிதம் போட்டிருப்பா. ஷான், சிப்பி, ரெனு, செக்கினா வரல. அண்ணன் மூத்த மகள் அவங்களுக்கு ஹைதராபாத்தில் லீவு கிடைக்கல. நம்ம செரினாவும் வரல, ஏன்னா அவங்களுக்கும் ஹஸ்பண்டுக்கு லீவு கிடைக்கல. சீக்கிரம் வாங்க. இந்த பாடலுக்கு பிறகு டைரக்டா ஐயா வந்து ஆண்டுடைய வார்த்தையோடு கூட பாடல்களை பாடுவார். Jesus. ஹலோ ஹலோ. இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் கவுண்டரில் காணிக்கை கவர் இருக்கிறது. காலையில் காணிக்கை எடுத்தவங்க எல்லா பகுதிக்கு போகலன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. தயவுசெய்து பிள்ளைய எல்லா பகுதிக்கு போங்க. அவங்க காணிக்கை கொடுக்குறவங்க எல்லா பின்னால் வரைக்கும் போங்க. போயிட்டு கவர்கள், சிஸ்டர் கிருபா கவர் இருந்துச்சுன்னா அந்த பிள்ளைகிட்ட கொடுத்துருங்கம்மா. விசேஷ காணிக்கை கொடுக்க விரும்புகிறவங்க அந்த கவரில் போட்டு நீங்கள் இந்த முகாம் செலவினங்களுக்காக இந்த முடிஞ்சிட்டு நம்ம எல்லாத்தையும் செட்டில் பண்ணணும். கர்த்தர் கிருபையாய் உதவி செய்வார்னு விசுவாசிக்கிறோம். ஆகவே இந்த பாடலை பாடும் பொழுது பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் வந்து எல்லா பகுதிகளுக்கும் போய் நீங்கள் காணிக்கை எடுக்கலாம். கவர் வேண்டும் என்கிறோம், அதை நீங்கள் பெற்றுக்கொண்டு நீங்கள் உங்கள் பேர் ஜப குறிப்பு இருந்தாலும் அதில் போட்டு கொடுக்கும்படி இயேசுவின் நாமத்தில் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஓகே. நிறைத்தவரே, நிறைப்பவரே, ஸ்தோத்திரம்.
அனந்த வேளை அன்னையைப் போல் இறுக்கமாக அணைத்துக் கொண்டீர். அனந்த வேளை அன்னையைப் போல் இறுக்கமாக அணைத்துக் கொண்டீர். இருளெல்லாம் விலக்கினீரே, அழுகையை நிறுத்தினீரே. இருளெல்லாம் விலக்கினீரே, அழுகையை நிறுத்தினீரே. ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே, மறவாமல் செலுத்துவீரே. ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே, மறவாமல் செலுத்துகிறே. உயிர் பிழைத்தேன், உதவி பெற்றேன், உயிருள்ளவரை துதிப்பேன். உயிர் பிழைத்தேன், உதவி பெற்றேன், உயிருள்ளவரை துதிப்பேன். எல்லாரும் உட்காருவோம். பிரைஸ் தி லார்ட். கர்த்ததாமே இந்த காணிக்கைகளை எல்லாம் தேவன் ஆசீர்வதித்து தரும்படியாக, கொடுத்த கரங்களை ஆசீர்வதிக்கும்படியாக, அவருடைய ஜெப குறிப்புகளுக்காக தேவன் ஜெப குறிப்புகளுக்கு பதில் கொடுக்கும்படியாக ஜேஎஸ்சி பாஸ்டர் ஜபா அவர்கள் வந்து ஜெபிக்கும்படி அன்போடு அழைக்கிறேன். ஆமாம். அன்புள்ள நல்ல ஆண்டவரே, கிருபை உள்ள பரலோகத்தின் பரிசுத்தம் உள்ள நல்ல தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல இரவு வேளைக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். பெத்தேல் சபைகளுக்காக கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்த இந்த வருடாந்திர அக்கினி பெருவிழா கூட்டங்களுக்காக இந்த இறுதி நாளில் இந்த மாலை நேரத்தில் நம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் ஒன்று கூடி கர்த்தரை ஆராதிக்க ஆண்டவர் கொடுத்த மகா பெரிய கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் இந்த ஊழிய தேவைகளுக்காக கர்த்தருக்கென்று மன உற்சாகமாய் படைக்கப்பட்ட ஒவ்வொரு காணிக்கைகளுக்கு ஏற்ற பலனை கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்விலும் நிறைவாய் கட்டளையிடுவாராக. உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாயிருக்கிறார் என்று எழுதப்பட்ட வார்த்தையின்படி ஆண்டவருக்கென்று குடைக்கப்பட்ட ஒவ்வொரு காணிக்கைகளுக்கு ஏற்ற பலனை ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுடைய வாழ்விலும் நிறைவாய் கட்டளையிடுவாராக. அன்புள்ள தகப்பனே, இந்த நாளிலும் என்னென்ன ஜெப விண்ணப்பங்களுக்காக ஜெபிக்கும்படி கர்த்தருடைய பிள்ளைகள் கேட்டிருக்கிறார்களோ, கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் அற்புத வல்லமையை விளங்க பண்ணும். இந்த கூட்டங்களை மிகுந்த பாரத்தோடு ஏற்படுத்தி நடத்தி கொண்டிருக்கிற அன்புக்குரிய பாஸ்டர் பாபு பாஸ்டருக்காக, அவருடைய ஆண்டவரே குடும்பத்தினர் மற்றும் ஊழிய உடனிருப்பவர்களுக்காக நன்றி சொல்லுகிறோம். பரிசுத்தமுள்ள தெய்வம் தம்முடைய தாசனை தொடர்ந்து பலப்படுத்தும். இந்த கடைசி நாட்களிலும் உடைய வார்த்தைகளோடு வந்திருக்கிற அன்பு ஊழியர்களை கர்த்தர் எடுத்து பயன்படுத்துவீராக. உம்முடைய வார்த்தைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். ஆண்டவர்களோடு பேச வேண்டும், மகிமைப்படும் ஆசீர்வதியும். சகல துதிகான மகிமை தேவர் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.